2வது அதிகாரம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் அதனுடைய 16வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் 16வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். தீவிரமாய் வந்து மரியாளையும் யோசேப்பையும் முன்னணியிலே கிடத்தி இருக்கிற பிள்ளையையும் கண்டார்கள். முன்னணியில் கிடத்தி இருக்கிற பிள்ளையை கண்டார்கள். இயேசுவை கண்டார்கள். இயேசுவை கண்டார்கள். இந்த நாள் நாம் இயேசுவை காண்கிற ஒரு நாள். நன்றாக கவனியுங்கள். இயேசு பிறந்திருக்கிறார் என்பதை காண்கிற ஒரு கூட்டம். இன்றைக்கும் நாம் இயேசுவை பார்ப்பதற்குத்தான் நாம் வருகிறோம். ஒவ்வொரு முறையும் ஆராதனைக்கு எதற்கு வருகிறோம் என்றால் இயேசுவை பார்ப்பதற்கு. through the worship, through the prayer, through the word of God, இயேசுவை பார்ப்பதற்கு நாம் வருகிறோம். இன்றைக்கும் ஒவ்வொருவரும் இயேசுவை பார்க்கிறார்கள். நம்மில் இயேசுவை ஜனங்கள் பார்க்கிறார்கள். ஒரு பாஸ்டரை பார்க்கும் பொழுது பாஸ்டரிடத்தில் இயேசுவை போல பார்க்க வேண்டும். ஒரு விசுவாசியை பார்க்கும் பொழுது இயேசுவை அவர்களிடத்தில் பார்க்க வேண்டும். ஒரு தேவ மனிதனை பார்க்கும் பொழுது கிறிஸ்துவை அவர்களிடத்தில் பார்க்க வேண்டும். ஒரு தேவ பிள்ளையினுடைய சாயல் கிறிஸ்துவை வெளிப்படுத்த வேண்டும். நம்முடைய அன்பினால், நம்முடைய பேச்சினால், நம்முடைய ஸ்நேகத்தினால், நம்முடைய கேரக்டரினால், நம்முடைய ஒழுக்கத்தினால், நம்முடைய வே ஆஃப் அப்ரோச், எவ்ரிதிங் இட்ஸ் ரெப்ரசன்ட் ஆர் ரிஃப்ளெக்ட் தி கிரைஸ்ட். இயேசுவை உலகத்துக்கு காண்பிக்கிறது. இயேசு உலகத்தில் பிறந்த பொழுது 4 முக்கியமான குழுக்கள் இயேசுவை சந்தித்தார்கள். அதில் 2 குழுக்கள், 2 தனிநபர்கள், 2 குரூப், 2 சிங்கிள் பர்சன்ஸ் என்று சொல்லலாம். இந்த 4 பேர் தான் இயேசுவை சந்தித்தார்கள். அந்த 4 நபர்களை இன்றைக்கு உங்கள் முன்பாக நிறுத்தி, அந்த 2 கூட்டத்தார், 2 தனிநபர், அவர்களிடத்திலே ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறதான ஆங்கிலத்திலே சொன்னால் 4 எஸ். இன்றைக்கு என்னுடைய செய்தியின் தலைப்பு 4S. 4 சிறப்பான காரியங்களை அந்த 4 நபர்களிடத்தில் இருந்து, நபர்கள் என்று சொல்லும் பொழுது 2 நபர்கள், 2 கூட்டத்தார், இவர்களிடத்திலிருந்து ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு கற்றுக் கொடுக்கிற கிறிஸ்துவின் பிறப்பை அந்த மேஞ்சர்ல, அந்த முன்னணியில கடத்தியிருந்ததான இயேசு பாலனை பார்க்க வந்த சில கூட்டத்தார். ஸ்தோத்திரம். இவர்கள் எல்லாரும் ஒரே நேரத்தில் வந்த கூட்டத்தார் அல்ல. இவர்கள் முன்னே பின்ன வந்ததான கூட்டத்தார். சில வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள், சில நாட்கள் கழித்து வந்த கூட்டமும் உண்டு, சில மாதங்கள் கழித்து வந்து பார்த்த கூட்டமும் உண்டு என்று சொல்லி, எப்படியோ இயேசு பிறந்த பொழுது வந்து பார்த்த மிக முக்கியமான வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற 4 கூட்டத்தாரை இன்றைக்கு தேவன் நம்மோடு கூட பேசுவாராக. முதலாவது ஒரு கூட்டத்தாரை நான் உங்களுக்கு காண்பித்து கொடுக்கிறேன். லூக்கா எழுதினதான சுவிசேஷம் 2வது அதிகாரம் அதனுடைய 8வது வசனத்திலிருந்து சில வசனங்களை வாசிக்கும் பொழுது, ஏறக்குறைய 12வது வசனம் வரைக்கும் வாசிக்கும் பொழுது அங்கே ஒரு கூட்டத்தை நாம் பார்க்க முடிகிறது. வாசிக்க கேட்போம். அப்பொழுது அந்த நாட்டிலே மேய்ப்பர்கள் வயல்வெளியில் தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள். அவ்வேளையில் கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்தில் வந்து நின்று கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். தேவதூதன் அவர்களை நோக்கி பயப்படாதிருங்கள், நன்றாக கவனியுங்கள். There is a first group. They are called shepherds. இயேசு கிறிஸ்துவை, பிறந்த இயேசுவை பார்க்க வந்ததான முதல் கூட்டம் மேய்ப்பர்கள். அவர்களுக்குத்தான் இயேசு கிறிஸ்து பிறந்ததான அந்த காரியம் தூதர்களினால் முதலில் அறிவிக்கப்பட்டது.
கவனமாய் கவனியுங்கள். யார் இந்த மெய்ப்பர்கள்? அன்றைக்கு இருந்த சமுதாயத்திலே, அன்றைக்கு இருந்த யூத சமுதாயத்திலே இருக்கிறதுலே மிகவும் லோ கேடர்ல இருந்தவர்கள் தான் இந்த ஷெப்பர்ட்ஸ். முதல் கேடர்ல இருந்தவர்கள் ஆசாரியர்கள் என்று சொல்லப்படுகிறவர்கள். இந்த ஆசாரியர்கள் என்கிறவர்கள் நம்ம ஊர் பாஷையில சொல்ல பிறந்தா ரொம்ப ஆச்சாரமா இருக்கிறவங்க, எப்பவும் வேதத்தை படிக்கிறவர்கள், பிரமாணங்களின்படி வாழ்கிறவர்கள். பிரமாணத்தின்படி ஒருவர் வாழ்வது என்பது மிக கடினம், ரொம்ப கடினம், ரொம்ப டஃப். நல்லா கவனிங்க. பிரமாணத்தின்படி வாழ்வது என்பது ஒரு நாளைக்கு 2 நேரம் குளிக்கணும். ஸ்தோத்திரம். பிரேதங்கள் அண்டையில போகக்கூடாது, செத்தவைகளை தொடக்கூடாது, இப்படியெல்லாம் பிரமாணம் சொல்லுகிறது. இது யாருக்கு அப்ளிகபிள்னா ஆசாரியர்களுக்கு, வேதபாரகர்களுக்கு, பரிசேயர்களுக்கு, சதிசேயர்களுக்கு. இப்படிப்பட்ட ஆச்சாரத்தில் இருக்கிறவர்கள் தான் இந்த வேதபாரகர்கள், இந்த ஆசாரியர்கள், பிரமாணத்தை கை கொள்ளுகிறவர்கள். ஆனால் இப்படி கேட்டகரி குறைஞ்சு 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 ரொம்ப லோ கேடர், லோ இதில் இருக்கிறவர்கள் தான் மெய்ப்பர்கள். அவர்களால் ஆச்சாரத்தை கடைபிடிக்க முடியாது. அவர்கள் காடு மேடுகள் எல்லாம் சுற்றுவார்கள். ஏதாவது ஒரு அனிமல் செத்து கிடக்கும், பீருண்டு இருக்கும், அதை தொட வேண்டியது இருக்கும். ஒருவேளை ஒரு ஆடு செத்திருந்தா அதை எடுத்து அடக்கம் பண்ணுகிற ஒரு சூழல் ஏற்படும். இந்த ஆசாரியர்கள் இந்த மெய்ப்பர்களை பக்கத்தில் கூட வரவிட மாட்டார்கள். இந்த ஆசாரியர்கள் இந்த மெய்ப்பர்களை ஆசரிப்பு கூடாரத்தின் அருகாமையிலே விட மாட்டார்கள். ஆனால் இவங்க வளர்க்கிற ஆடு தேவை, இவங்க வளர்க்கிற ஆட்டை தான் பலி செலுத்தணும். இவங்க வளர்க்கிற ஆடு தேவை, ஆனால் இவர்கள் என்னதுல தேவையில்லை என்கிற அப்படி ஒரு காலம் இருந்ததான நாட்கள். அந்த சூழலிலே இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறந்திருக்கிறார் என்பதை முதலில் அறிவிக்கப்பட்டது யாருக்கென்றால் அந்த லோ கேடர்ல இருக்கிறதான மெய்ப்பர்களுக்கு அறிவிக்கப்பட்டது என்பது சரித்திரத்தில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறது. கை தட்டிராதீங்க, மேக்கப் கலைஞ்சிற போது, பட்டுச்சேல கசங்கிற போது. அல்லேலூயா சொல்லுங்க பாப்பா. சில இன்னும் எக்ஸாம் ரிசல்ட்ல இருந்தே வெளியில வரலன்னு நினைக்கிறேன். என்ன பெரிய எக்ஸாம் ரிசல்ட், நல்லா கை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அது தூக்கி போடுங்க. 1 மார்க் போனா என்ன பெருசா போயிடுச்சு. பேசாம இன்னைக்கு அறிவிச்சிருந்திருக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். நான் தப்பு பண்ணிட்டேனோ? சந்தோஷமா வார்த்தையை கேட்கணும். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். நாங்கெல்லாம் 10th ஃபெயில் ஆகிட்டு சந்தோஷமா வாழ்ந்துட்டு ஜம்முன்னு சூட்டு போட்டு நின்றுக்கிட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. கவனிங்க, அவ்வளவு லோ கேடர்ல இருக்கிறவர்களை கர்த்தர் உயர்த்தினார். இதுல இன்னைக்கு ஆண்டவர் நம்ம கூட பேசுற ஒரு வார்த்தை என்னன்னா, மெய்ப்பர்கள் அப்படின்னாலே என்னன்னா, 8வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, அப்பொழுது அந்த நாட்டிலே மெய்ப்பர்கள் வயல்களிலே தங்கி ராவிலே தங்கள் மந்தைகளை காத்து கொண்டிருந்தார்கள். அவ்வேளையில் கர்த்தருடைய தூதன் அவரிடத்தில் வந்து நின்றான். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் அப்படின்னா நம்பர் ஒன் அவரிடத்தில் நாம் கற்றுக்கொள்ளுகிற ஒரு காரியம் என்னவென்றால், ஆவியில் எளிமையுள்ளவர்கள் மெய்ப்பர்கள். சொல்லுங்க எப்படி? ஆவியில் நம்பர் 1 சிம்பிள் ஹார்ட்டட் பீப்புள். கொஞ்சம் பிரசங்கத்துக்கு வாங்கம்மா, கவனிங்கம்மா. சிம்பிள் பீப்புள், they are very simple hearted. யாருக்கு ஆண்டவர் வெளிப்படுவார்னா, இதயத்துல ரொம்ப லகுவா இருக்கிறாங்க பாருங்க, அவங்களுக்கு தான் ஆண்டவர் முதல்ல வெளிப்படுறாரு. ஓவர் பரிசுத்தவான்களை மிஞ்சி பேசுறாங்க பாருங்க, அவங்களுக்கு கிடையாது, ஆசாரியர்களுக்கு கிடையாது. இவர்கள் யார்? சமுதாயத்தில் தாழ்ந்திருக்கிறவர்கள், இயேசுவின் வெளிச்சம் அறியாதவர்கள், ஜெபம் அறியாதவர்கள், துதி அறியாதவர்கள். ஆனால் அவர்களுக்குத்தான் இயேசு வெளிப்படுகிறார். ஏன்னா அவங்க ஆவியில என்ன இல்லைன்னா கபடம் இல்லை. இவங்க ஆச்சாரத்தை பேசுறாங்க, ஆனா மனசு ஃபுல்லா வெஞ்சன்ஸ், மனசு ஃபுல்லா கசப்பு, மனசு ஃபுல்லா இயேசுவை எப்படா அவரை கொல்லலாங்கிற எண்ணம். ஆனா இவர்கள் ஆவியில எளிமையுள்ளவர்களாக இருக்கிறார்கள். கர்த்தர் அவர்களுக்கு முதலாவது தன்னை வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு,
ஓவரா ஆவியில் இருக்கிற ஆளுகள்ல சிம்பிளா இருக்கிற ஆளுகளுக்கு கர்த்தர் இன்றைக்கு வெளிப்படுகிறவரா இருக்கிறார். ஆமென். நல்ல கைதட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க பாப்போம். ஆமா, ரொம்ப பரிசுத்தம் பேசுற ஆளுக, ரொம்ப நீதி பேசுற ஆளுக, ரொம்ப அப்படியே யாரையாவது பார்த்தா சோதரம் 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 நாங்கள் பரிசுத்தவான்கள், சோதரம் 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 நாங்கள் பரிசுத்தவான்கள், சோதரம் தள்ளி 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 போதும் சோதரம் சோதரம் சோதரம். அவங்களுக்கெல்லாம் இல்லை, கீழே இருக்கிறவங்க, ஆவியில கவடம் இல்லாதவர்கள், எந்த பாரபட்சமும் பார்க்காதவர்கள், ஜாதி பார்க்காம மதம் பார்க்காம அன்பை உலகத்துக்கு வெளிப்படுத்துகிற அந்த மக்களை தேடி இயேசு கிறிஸ்து வந்தாரு. இந்த சத்தியம் ரொம்ப சத்தியம், இது உண்மையான சத்தியம். கைத்தட்டி அப்பாவை மகிமைப்படுத்து. People, those who simple hearted, ஆவில எளிமையா இருங்க. யார் மேலேயும் கோவப்படாதீங்க, யார் மேலேயும் பொறாமப்படாதீங்க, யார் மேலேயும் எரிச்சல் படாதீங்க, யார் மேலேயும் கசப்பை வளர்க்காதீங்க. ஆவியில எளிமையா இருங்க. அந்நிய பாஷை பேசுறது ரெண்டாவது, அபிஷேகத்தில் நிரம்புறது ரெண்டாவது, ஆவியில நிரம்புறது ரெண்டாவது. வேதம் சொல்லுகிறது அன்பை உலகத்துக்கு வெளிப்படுத்துங்க. This is the day to show your love. உங்க நெய்பர்ஸ், உங்க பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்க, ஐ லவ் யூன்னு சொல்லுங்க. ஆமா, அநேகரை பார்த்து சொல்லுங்க, நான் உங்களை ரொம்ப நேசிக்கிறேன், உங்க மேல அன்பா இருக்கிறேன்னு சொல்லுங்க. அவர்கள் ஆவியில் எளிமை உள்ளவர்கள், ஆவியில் எளிமை உள்ளவர்கள். ஆமென். ஆவியில் எளிமை உள்ளவர்கள். ஆவியில், இந்த வார்த்தை, இந்த 4 குறிப்பில் எனக்கு ரொம்ப பிடிச்ச வார்த்தை இது, ஆவியில் எளிமையா இருக்கிறவர்கள். எங்களுக்கு பாட தெரியாதுங்க, எங்களுக்கு பெருசா ஆராதிக்க தெரியாதுங்க. மெய்ப்பர்கள் சொல்றாங்க, நம்ம சொல்றோம் பாட தெரியாது, ஆராதிக்க தெரியாது, அந்நிய பாஷை பெருசா வரல, வேதத்தின் பெரிய ஞானம் இல்லை பாஸ்டர், ஆனா ஒண்ணு தெரியும், இயேசு என் உள்ளத்துல வந்திருக்கிறான்றதை நம்புறேன். I love Jesus. அந்த ஆவியின் எளிமை உள்ளவர்களுக்கு இயேசு தன்னை வெளிப்படுத்துகிறவராக. People, they are very simple hearted, pleasantful hearted. அதைத்தான் கர்த்தர் இன்றைக்கு நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். நம்பர் 2, இரண்டாவது யார்? ஒரு தனிநபரை காண்பிக்கிறேன். 2வது அதிகாரத்தில் 25வது வசனத்திலிருந்து சில வசனங்களை வாசிக்கலாம். அப்பொழுது சிமியோன் என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்தான். அவன் நீதியும் தேவபக்தியும் உள்ளவனாயும் இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருக்கிறவனாயும் இருந்தான். அவன் மேல் பரிசுத்த ஆவி என்னவர் இருந்தார். கர்த்தருடைய கிறிஸ்துவை நீ காணும் முன்னே மரணம் அடைய மாட்டாய் என்று பரிசுத்த ஆவியினாலே அவனுக்கு அறிவிக்கப்பட்டது. ஒரு ப்ராஃபஸி பாருங்க, உனக்கு வயசாயிருச்சு ஆனா கூட கிரைஸ்ட், பேபி ஆஃப் கிரைஸ்ட நீ பார்க்காம நீ உன்னை அடக்கம் பண்ணப்பட மாட்டா, சாக மாட்டான்னு ஒரு ப்ராஃபஸி வருது. அவன் ஆவியின் ஏவுதலினால் he is filled with the spirit of the God. தேவாலயத்துக்கு வந்திருந்தான். இயேசு என்னும் பிள்ளைக்காக நியாயப்பிரமாண முறைமையின்படி செய்வதற்கு தாய் தகப்பன்மார் அவரை உள்ளே கொண்டு வருகையில் அவன் அவரை தன் கைகளில் ஏந்தி கொண்டு தேவனை ஸ்தோத்தரித்து, ஆண்டவரே உமது வார்த்தையின்படி உமது அடியானை இப்பொழுது சமாதானத்தோட போகவிட்டு புறஜாதிகள் பிரகாசிக்கிற ஒளியாகவும் உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு மகிமையாகவும் தேவரீர் சகல ஜனங்களுக்கு முன்பாக ஆயத்தம் பண்ணினதை உம்முடைய இரட்சணியத்தை கண்டேன் என்றார். ஹalleluya. கைதட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமே. The man of spiritual, இரண்டாவது the spiritual person. சிமியோன் என்கிற ஒரு மனிதன் இருந்தான். அவனுக்கு வாக்கு கொடுக்கப்பட்டிருந்தது, பிஃபோர் யுவர் டெத் நீ கிரைஸ்ட பாப்ப, வயசாயிருச்சுன்னு பயப்படாத, கிரைஸ்ட பார்த்துட்டு தான் சாவ. அதற்கு அவன் செய்த ஒரு காரியம், ஆண்டவரை தேடி ஆலயத்துக்கு வந்ததினால் ஆலயத்திலே அவன் இயேசுவை பார்க்கிறவனாயிருந்தான்.
எங்க இயேசுவை பார்க்க முடியும் சொல்லுங்க? எங்க இயேசுவை பார்க்க முடியும்? வீட்டில் ஜெபம் பண்ணா ஜெபிக்கலாம், அவரை பார்க்க முடியாது. அவரை பார்க்கறதுக்குன்னு இருக்கிற ஒரு இடம் கர்த்தருடைய ஆலயமாக இருக்கிறது. என் வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு எனப்படும். அப்ப அவருக்கு ஒரு வீடு இருக்குன்னா அது தேவனுடைய ஆலயமாக இருக்கிறது. நம்பர் 2, ஸ்பிரிச்சுவல் பர்சன். வேதம் சொல்லுகிறது பக்தியுள்ளவனை கர்த்தர் தமக்கென தெரிந்து கொள்ளுகிறாராம். முதலாவது ஆவியில் எளிமையுள்ளவர்கள், இரண்டாவது தேவனை பக்தியாய் தேடுகிறவர்கள். ஸ்பிரிச்சுவல் அப்படின்னா என்னது? பக்தி, ஆன்மீகம், ஆன்மீக விருப்பம் உள்ளவர்கள். இன்னைக்கு நிறைய பேருக்கு செக்குலரா நிறைய ஞானம் இருக்கு. சயின்ஸை பத்தி கேளுங்க, மணிக்கணக்கா பேசுவாங்க. ஒரு தட்டி விட்டீங்கன்னா போதும் சயின்ஸை பத்தி, ஐயோ நம்ம நேரத்தெல்லாம் வீணாக்கிடுவாங்க. மூளை அறிவு. சிலருக்கு பொலிட்டிக்கல்ல பயங்கர நாலேஜ். தம்பி கொஞ்சம் கவனிங்க, பொலிட்டிக்கல் நாலேஜ் சிலருக்கு. ஒரு தட்டி விடுங்க பாப்பா. அமெரிக்காவின் அதிபர் யாரு? ஆஸ்திரேலியாவின் அதிபர் யாரு? அமெரிக்காவில் 10 வருஷத்துக்கு முன்னாடி அதிபராக இருந்தவர் யாரு? ட்வின் டவர் எப்படி இடிஞ்சிச்சு, அதுக்கான சரித்திரம் என்ன? இங்கிலாந்து என்ன, ரஷ்யா என்ன, சைனா என்ன, ஜப்பான் என்ன, லண்டன் என்ன, ஸ்காட்லாந்து என்ன, அயர்லாந்து என்ன, நியூசிலாந்து என்ன, பின்லாந்து என்ன, எல்லா லேண்டு என்ன, இந்தியா என்ன, அதனுடைய அதிபர் யாரு, இவர் யாரு, அவர் யாரு? அவ்வளவு அறிவு. ஹிஸ்டரி அறிவு, சயின்ஸ் அறிவு, கம்ப்யூட்டர் நாலேஜ். ஜாவால இருந்து புல்லட்ல இருந்து, புல்லட் கிடையாதோ, எல்லா நாலேஜும் கம்ப்யூட்டர் நாலேஜ். இப்படி பல அறிவு இருக்குது. ஆனா அவரை கூப்பிட்டு இன்னைக்கு செத்தினா எங்கேயா போவேன்னு கேட்டா, இன்னைக்கு செத்தினா எங்க போவ அதுதானே தெரியல. நல்லா கவனிங்க, மூளை அறிவு இருக்கிறது முக்கியம் இல்லை சார். சார் ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் தெரியறது முக்கியம் இல்லை சார். பொலிட்டிக்கல் நாலேஜ் இருக்கிறது முக்கியம் இல்லை சார். மேத்தமெட்டிக்ஸ் ஞானம் இருக்கிறது முக்கியம் இல்லை சார். சயின்ஸு, குடிமியல், வேதியியல், எல்லா இயல் அது தெரியும். கிளாஸ் ஃபர்ஸ்ட், 10th ஃபர்ஸ்ட், 12th ஃபர்ஸ்ட், காலேஜ் கோல்டு மெடலிஸ்ட், டிஸ்டிங்ஷனு எல்லாம் நல்லது தான் சார். ஆனா இயேசுவை தெரியலனா சார் நரகத்துக்கு போயிடுவேன், நரகத்துக்கு போயிடுவேன். இது சத்தியம், இது உண்மை. அதனாலதான் சொல்றோம், கொஞ்சம் ஆவிக்குரிய அறிவு உனக்கு தேவை. இயேசு ஏன் உலகத்துக்கு வந்தாரு? இருளை நீக்கிறதுக்காக வந்தாரு, என் வாழ்க்கையை மாத்துறதுக்காக வந்தாரு. இயேசுபிரான் சொன்ன சத்தியத்திலேயே மிகப்பெரிய, மிக உலகையே உலுக்கின ஒரு மிகப்பெரிய வார்த்தை என்ன தெரியுமா? யாருமே அந்த வார்த்தையை சொல்ல. எவ்வளோ பேர் பிறந்தாங்க, எவ்வளோ பேர் வளர்ந்தாங்க, எவ்வளவோ காரியங்களை சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இயேசு சொன்ன மிகப்பெரிய ஒரு காரியம் உலகத்தில் யாருமே சொல்லலை. பலவிதமான இந்துக்களில் இருக்கக்கூடிய முக்கிய தலைவர்கள் கூட அந்த வார்த்தையை கோட் பண்றாங்க. அது என்ன வார்த்தைனா, நானே வழியும், நானே சத்தியமும், நானே ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னை அல்லாமல், என்னை அல்லாமல், என்னை அல்லாமல், என்னை அல்லாமல், இயேசுவை அல்லாமல் ஒருவனும் பரலோகத்திற்குள் போகவே முடியாது. மோட்சம் போக முடியாது, வைகுண்டம் போக முடியாது, பரலோகம் போக முடியாது. இது சத்தியம், இது சத்தியம், இது சத்தியம். அதுதான் ஸ்பிரிச்சுவல். அந்த நாலேஜ் வந்துருச்சுனாலே யூ ஆர் ஸ்பிரிச்சுவலி அப்டேட்டட். அந்த ஞானம் உங்களுக்கு இருக்கு. 2 காரியங்களை சொன்னேன். ஒன்று என்னது? சிம்பிள். ரெண்டாவது ஸ்பிரிச்சுவல். 2 எஸ் சொல்லுங்க. சிம்பிள். ரெண்டாவது சிம்பிளா இருக்கணும், ஆவில எளிமையா இருக்கணும், வசனத்தை அப்படியே ஏற்றுக்கொள்கிறவர்களா இருக்கணும், அதை தர்க்கிக்க கூடாது, அதுக்கு விதண்டாவாதம் பேசக்கூடாது. விதண்டாவாதம் பேசுகிறவர்கள் ஆசாரியர்கள், பிரதான ஆசாரியர்கள், அந்த அந்த கேட்டருக்கு போயிட வேண்டியதான். ஆனா மெய்ப்பர்கள் they are accept the gospel, அப்படி ஏற்றுக்கொள்கிறவர்கள், அப்படி ஏற்றுக்கொள்கிறவர்கள். இன்னைக்கு மைண்ட் எவ்வளோ கரெக்டா இருக்கு, மைண்ட் எவ்வளோ கரெக்டா இருக்கு. கொடுங்க அப்படின்னா நீங்க முதல்ல கொடுங்க, அடுத்த வார்த்தை சுருக்குன்னு வருது பாரு. பிகாஸ்
The mind is corrupted. ஆவியில எளிமை இருக்கணும். சொல்லுங்க, ஆவியில எளிமையா. அது அந்த குணத்தை கர்த்தர் தான் நமக்கு தரணும். ஆண்டு சொன்னாரு, ஒரு குட்டி பாப்பா உன்னை கூட்டு முன்னாடி நிறுத்தி, இங்க பாரு, ரொம்ப ஜபிக்கிறேன்னு சொல்ற, ஓவரா அந்நிய பாஷையில் பேசுறேன்ற, அதிகாலை எழும்பி மணிக்கணக்காக ஜபிக்கிறேன்ற, எல்லாம் நல்லதுதான். ஆனால் இந்த பாப்பா மாதிரி நீ மாறலன்னா பரலோகம் வரமாட்டேன்ட்டார். ஒரே வார்த்தை. ரிபா பாபா ரபா பாபாலாம் நல்லதுதான், ஆனால் நீ யாரை மாதிரி மாறணும்? இந்த குட்டி பாப்பா மாதிரி மாறு. அந்த குட்டி பாப்பாவுக்கு எது குட் டச் எது பேட் டச்னு தெரியாது. அந்த குட்டி பாப்பாவுக்கு எது நல்ல வார்த்தை கெட்ட வார்த்தைன்னு தெரியாது. அந்த குட்டி பாப்பாவுக்கு எது சூதுவாதுன்னு தெரியாது. அந்த குட்டி பாப்பாவுக்கு எதுவுமே தெரியாது. நீங்க என்ன சொன்னாலும் செய்யும். அந்த மனநிலைக்கு நீ வந்துட்டீன்னா பரலோகம் உனக்கு சொந்தமாக்கப்படுகிறது. நம்பர் 2, ஸ்பிரிச்சுவல், ஆவிக்குரிய ஞானம். இன்னும் உம்மை எவ்ரிடே ஐ வாண்ட் டு க்ளோசர் வித் யூ ஃபாதர். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரோடு நெருங்குகிற ஒரு அனுபவம். ஒரு பழைய பாட்டு, இன்னும் கிட்டி கிட்டி சேர்த்து கொள்ளுமே ஜீவன் தந்த ரட்சகா, இன்னும் கிட்டி கேட்டி சேர்த்து கொள்ளுமே ஜீவன் தந்த ரட்சகா. I want to closer with you through the prayer, through the worship, through the anointing, through the word of God. Every day I want to closer with you, Father. ஆண்டவரோடு நடக்கிற ஒரு அனுபவம் இருக்கு பாருங்க. It's amazing one. அவர்கிட்ட கேட்டு கடைக்கு போகிறதுக்கு முன்னாடி, ஏசப்பா நான் கடைக்கு போயிட்டு வரேன், என் கூட வாங்க. போயிட்டு வந்துட்டு, ஏசப்பா நல்லா கடைக்கு போய்ட்டு உதவி செஞ்சீங்க, பாதுகாத்தீங்க, தேங்க்யூ ஜீசஸ். சாப்பிட்றதுக்கு முன்னாடி, ஏசப்பா இந்த சாப்பாட்டை ஆசீர்வதிங்க, நல்லா சாப்பிட்டு என் சரீரம் பலப்படணும், இதில் ஏதாவது தேவையில்லாத இது இருந்துச்சுன்னா என் சரீரத்தை பாதிக்கணும், எடுத்துருங்க ஆண்டவரே. சாப்பிட்டு முடிச்சுட்டு நல்லா சாப்பாடை கொடுத்தீங்களே, நன்றி அப்பா. தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு ஜபம், எழும்பிட்டு ஒரு ஜபம், படிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஜபம், படித்து முடிச்சுட்டு ஒரு ஜபம், ஜபம் ஜபம் ஜபம். ஆண்டவரோடு நடக்கிற ஒரு வாழ்க்கை மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையை உம் சித்தம் செய்வது என் இதயத்தின் ஏக்கமையா, இதயத்தின் அப்படி சொல்லுங்க. ஏசையா, நீங்க பாடு, உம்மைத்தானே எவ்ரிடே முன்னாடி நிறுத்தி வச்சிருக்கிறப்பா. ஷகதலா கரபௌதன ஷத் ஏவரோ ஷத்வரகதல ரகதல மகதரகதன மதனகத ஷிபினிமியா கரதனகதனகதல ரக. ஓ people, they are simple hearted people, they are spiritual one. மூன்றாவது ஒரு காரியம், அதே அதிகாரத்தில் 36, 37, 38 வசனங்களை நம்ம வாசிக்கும் போது அங்கே ஒரு தனிநபரை நம்ம பார்க்க முடியும். ஆசேருடைய கோத்திரத்தாலும் பானுவேலின் குமாரத்தையும் ஆகிய அன்னாள் என்னும் ஒரு தீர்க்கதரிசி இருந்தாள். அன்னாள் என்னும் ஒரு தீர்க்கதரிசினி, அவர் ஒரு தீர்க்கதரிசினி, ஒரு பெண் இருந்தாள். அவள் கன்னி பிராயத்தில் விவாகமானது முதல் 7 வருஷம் புருஷனோட வாழ்ந்தவளும் அதிக வயது சென்றவளுமாய் இருந்தாள். ஏறக்குறைய 84 வயதுள்ள அந்த விதவை, ஏறக்குறைய 84 வயதுள்ள அந்த விதவை
தேவாலயத்தை விட்டு அந்த நீங்காமல், வார்த்தையை கேளுங்களேன், தேவாலயத்தை விட்டு நீங்காமல் இரவும் பகலும் உபவாசித்து ஜெபம் பண்ணி ஆராதனை செய்து கொண்டிருந்தாள். நாங்களும் அந்த வயசுல அப்படி செய்யறோம் பாஸ்டர். எத்தனாவது வயசுல? 84. இப்ப எங்களுக்கு நிறைய கமிட்மெண்ட் இருக்கு பாஸ்டர். we have a family, வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணும். 84 வயசு ஆனோனையும் இங்கேயே ஒரு கட்டில் போட்டு படுத்துக்கிறோம், நீங்க எங்களுக்கு எல்லாம் செஞ்சு விடுங்க பாஸ்டர். அதெல்லாம் மீனிங் என்னன்னா, அந்த 3வது எஸ் போடுங்க பாப்பா. she is in sincere. எதெல்லாம் சின்சியரா இருக்கிறாளா படிங்க பாப்போம். இரவும் பகலும், இல்ல இரவும் பகலும், எஸ், உபவாசிக்கிறதுல ஒரு சின்சியர், ஜெபம் பண்ணுகிறதுல ஒரு சின்சியர், ஆராதனை செய்யறதுல ஒரு சின்சியர். she is very sincere woman in spiritual activity. நீங்க அப்படி இருக்கிறீங்களா? ஆவிக்குரிய காரியத்துல சின்சியரா இருக்கிறீங்களா? எனக்கு ரொம்ப வேதனை, இந்த ஸ்பெஷல் டேல கூட லேட்டா வரீங்களே, சின்சியர் இல்லையே. யோசிச்சு பாருங்க, கர்த்தருடைய காரியத்துல உத்தமமாய் நடக்கிறவர்களை, சின்சியாரிட்டி, சர்ச் ஆக்டிவிட்டீஸ்ல ஒரு சின்சியாரிட்டி, ஜெபம் பண்றதுல இத்தனை மணிக்கு எழுந்து ஜெபம் பண்ணுவேனா அதுல ஒரு சின்சியாரிட்டி, கொயர் குரூப்ல இருக்கிறவங்க பாஸ்டர் ஒரு காரியத்தை கொயர்ல எப்படி செய்ய சொல்லியிருக்காங்கன்னா அதுல ஒரு சின்சியாரிட்டி, மியூசிக் வாசிக்கிறவங்களுக்கு ஒரு சின்சியாரிட்டி, விசுவாச பிள்ளைகளுக்கு ஒரு சின்சியாரிட்டி, ஊழியம் செய்கிற ஊழியர்களுக்கு ஒரு சின்சியாரிட்டி. ஏன் தெரியுமா? நம்ம மிகப்பெரிய ஒரு பாஸுக்கு நம்ம ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அதனால என் லைஃப்ல எல்லாவற்றிலையும் as much as possible எவ்வளவு தூரத்துக்கு என்னுடைய சின்சியாரிட்டியை காட்ட முடியுமோ அந்த சின்சியாரிட்டியை காட்டுறதுக்கு கர்த்தர் நம்ம அழைச்சிருக்கிறார். வேலை பார்க்குற இடத்துல எவ்வளவு சின்சியரா இருக்கிறோம். இல்லைன்னா பாஸ் வான் பண்ணுவார், பனிஷ் பண்ணுவார், வேலையை விட்டு தூக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப அந்த இயேசுவுக்கு முன்பாக நம்முடைய சின்னதும் பெரிதுமான காரியங்களிலே சின்சியாரிட்டியை கர்த்தர் நமக்கு விரும்புகிறவராக இருக்கிறார். இது 3வது எஸ். சொல்லுங்க, முதல் எஸ் என்னது? சிம்பிள். சிம்பிளா உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறேன். நம்பர் 1 ஃபர்ஸ்ட் எஸ் என்னது? சிம்பிள். 2வது எஸ் என்னது? ஸ்பிரிச்சுவல். 3வது எஸ் என்னது? சின்சியாரிட்டி. கடைசியா ஒரு எஸ்ஸை மாற்றி நம்ம முடிச்சிட போகிறோம். மத்திய எழுதினதான சுவிசேஷம், அது ஒன்று மட்டும் வேற சாப்டரில் நான் காட்டுறேன். மத்திய எழுதினதான சுவிசேஷம் 2வது அதிகாரத்தில் 1வது வசனத்திலேருந்து 11வது வசனம் வரைக்கும் நாம் எல்லாருக்கும் மிகவும் தெரிந்த ஆட்கள் தான் சாஸ்திரிகள். வாசிச்சிருங்க பாப்போம். ஏரோது ராஜாவின் நாட்களில் யூதேயாவில் உள்ள பெத்லகேமிலே இயேசு பிறந்த பொழுது கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்து, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு. சரி, போதும். அந்த சம்பவம் எல்லாம் நமக்கு தெரிந்த காரியங்கள். 3வது நான் சொல்லுகிறதான எஸ், ஸ்பெஷல். அவர்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. அவர்கள் யார்? வைஸ் பீப்புள், ஞானமுள்ளவர்கள், அறிவில் சிறந்தவர்கள், நிபுணர்கள், வான சாஸ்திரிகள், வானத்தினுடைய காரியங்களை எல்லாம் ஞானமாய் கண்டுகொள்ளுகிறவர்கள். அவங்க பொன் தூபம் வெள்ளை போலத்தை கொண்டு இயேசுவை பணிந்து கொள்ள வந்தார்கள். நல்லா கவனிக்கணும். நம்ம அந்த பொன் தூபம் வெள்ளை போனோடனே 3 பேர்னு நம்மளா கற்பனை பண்ணி 3 சிலையை வச்சு சொல்லி கொடுத்துட்டோம். ஆனா 3 பேர்லாம் எங்கேயும் போகல. அது நிறைய பேர் கூட வந்திருந்திருக்கலாம். அவர்கள் கொண்டு வந்த பொருட்கள் தான் 3. எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரிகிறது? சாஸ்திரிகளுடைய கூட்டம், ஞானமுள்ளவர்கள் அவரை பணிந்து கொள்ளும்படியாய் வந்தார்கள். They are special one. கர்த்தரை ஆராதிக்கிறதற்கு இன்னொரு கூட்டம் ஒன்றும் இருக்கிறது. அவர்கள் ஞானத்திலும் அறிவிலும் சிறந்தவர்களையும் கர்த்தர் தம்பக்கம் தெரிந்து கொள்கிறவராயிருக்கிறார். நீங்க யோசிச்சு பாருங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் உள்ளதிலே கீழே, செகண்ட் பாயிண்ட் உள்ளதிலே மேலே. இயேசு கிறிஸ்து தம்மண்டை வருகிற எல்லாரையும் சேர்த்து கொள்ளுகிறவராயிருக்கிறார். அவர் மெய்ப்பர்களும் அவருக்கு தேவைதான்,
சாஸ்திரிகளும் அவருக்கு தேவைதான். ஞானமுள்ளவர்களுக்கும் அவர் பிறந்தார், ஞானமற்றவர்களுக்கும் அவர் பிறந்தார். இயேசு எல்லாருக்கும் பிறந்திருக்கிறவராயிருக்கிறார். PhD ஸ்காலர்ஸுக்கும் ஜீசஸ் தேவை, MBBS MD படிச்சிருக்கிறவங்களுக்கும் ஜீசஸ் தேவை, படிக்காதவர்களுக்கும் ஜீசஸ் தேவை. எல்லாருக்காகவும் தான் ஜீசஸ் இந்த உலகத்தில் பிறந்திருக்கிறார். People, they are special one. இயேசுவை தேடி வந்ததுனால அவங்க இன்னும் ஸ்பெஷலா மாறிட்டாங்க. இதுல என்ன பெரிய விசேஷம்னா, சாஸ்திரிகள் அப்படின்னு சொல்லப்படுறவங்க வேதத்துல ஃபர்ஸ்ட் டைம் அப்பியர் ஆகிறது இங்க தான். அதுக்கு முன்னாடி எங்கேயுமே இல்லை. அப்ப அவங்க ஒருவேளை இயேசுவை பணிந்து கொள்றதுக்கு வரல, வேதத்துல எழுதப்படலைன்னா இந்த சாஸ்திரிகள் கூட்டொன்றதே ஒன்ன நம்ம சொல்லாம உச்சரிக்காமலே இருந்திருப்போம். சொல்லப்பட்டதுனால அவங்க ஸ்பெஷலா இருந்தாலும் வேதத்துல சொல்லப்பட்டதுனால இன்னும் ஸ்பெஷலா கர்த்தர் அவங்கள மாத்திட்டார். உங்களுக்கு நான் சொல்றது புரியுதா புரியலையா? அவங்க முதல்ல செக்குலரா ஸ்பெஷலா இருந்தவங்க, ஆனா அவங்க பைபிள்ல அப்பியர் ஆனதுனால, இயேசுவை பார்க்க வந்ததுனால, இப்ப பைபிள் சேர்ந்து இயேசு சேர்ந்து உலக காரியங்கள் சேர்ந்து மிகப்பெரிய சிறந்தவர்களா கர்த்தர் அவர்களை மாற்றிட்டாரு. எப்பேற்பட்ட ஞானம் நமக்கு இருந்தாலும் கர்த்தரை தேடி வர்றதுனால தான் நமக்கு அந்த ஒரு கனத்தை கர்த்தர் தர்றவரா இருக்கிறாரு. அந்த மகனை கர்த்தர் புகழ்ச்சியா வைக்கிறார். உலகத்தில் நமக்கு கிடைக்கிற புகழ்ச்சி சார் அப்படி இப்படின்னு சொல்றதெல்லாம் விட, தேவாலயத்துக்குள்ள நம்ம வர்றதுனால, கர்த்தருக்குள்ள வர்றதுனால கர்த்தர் நம்மளை இன்னும் உயர்த்தும் பொழுது அந்த புகழ்ச்சிக்கு இணையே கிடையாது. இந்த 4 ஆசீர்வாதங்களை கர்த்தர் இன்றைக்கு நமக்கு தர்றார். இந்த 4 எஸ்ஸையும் கர்த்தர் நமக்கு தர்றார். ரிசீவ் பண்ணிக்கிறீங்களா? வாங்கிட்டு போறீங்களா? என்னென்ன காரியங்கள்? நம்பர் 1 சொல்லுங்க பாப்போம். சிம்பிள் சொல்லுங்க. சிம்பிள் சொல்லுங்க பாப்போம். சிம்பிள் சொல்லுங்க பாப்போம். நான் சிம்பிளா ஆவியில, ஸ்பிரிட்ல, சோல்ல நான் சிம்பிளா இருக்கணும். அதுக்கு கர்த்தர் எனக்கு ஒரு ஞானத்தை தராரு. அடுத்து 2வது சொல்லுங்க பாப்போம். ஸ்பிரிச்சுவல், ஆவிக்குரிய ஒரு ஞானம். இயேசுதான் மெய்யான தெய்வம். நான் சொன்னேன் பாருங்க, இயேசுதான் வழி, இயேசுதான் சத்தியம், இயேசுதான் ஜீவன் அப்படின்னு இயேசுவை அறிந்துக்கிற அந்த ஸ்பிரிச்சுவல் ஞானம். 3வது சொல்லுங்க பாப்போம். சின்சியர், சீரியஸ் இல்ல, சின்சியரா கர்த்தரை தேடணும், உண்மையா கர்த்தரை தேடுகிற ஒரு காரியம். கடைசியா 4வது என்னது? ஸ்பெஷலானவர். ஸ்பெஷலா கர்த்தர் இன்னும் ஸ்பெஷல் ஆக்குறாரு அந்த தெய்வத்தை நம்ம பார்க்கறதுனால. 4 ஆசீர்வாதங்களை கர்த்தர் உங்களுக்கு தரார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். இன்னைக்கு நம்முடைய சர்ச்சில் இந்த கொயர் பிள்ளைங்க எல்லாம் மேலே நின்று அழகா பாடினது உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? நல்லா இருந்ததா? நல்லா இல்லையா? ஸ்தோத்திரம். ஆமேன். நல்லது. இன்னைக்கு ஒரு நாளைக்கு மட்டும்தான் பாடுவாங்க, அப்புறம் மீதிலாம் கீழே தான் உட்காந்து பாடுவாங்க. கடைசியாக ஒரு முறை இந்த ஆண்டு நம்முடைய கிறிஸ்மஸ் பாடலான வாரீர் வாரீர் அந்த பாடலை மாத்திரம் ஒரு முறை பாடி நம்ம ஜெபம் பண்ணி முடிக்க போகிறோம். நம்ம எல்லாரும் எழுந்து நிற்கலாம் தெய்வ சமூகத்தில். ஹல்லேலூயா. Thank you, Jesus. Hallelujah, 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 hallelujah. அதிகாலையில் பாலனை தேடி செல்வோம் யாவரும் கூடி, அந்த மாடடையும் குடில் நாடி தேவபாலனை பணிந்திட வாரி. Thank you, Jesus. கைகளை தட்டி இணைந்து பாடி அதிகாலையில் பாலனை தேடி செல்வோம் நாம் யாவரும் கூடி, அந்த மாடடையும் குடில் நாடி தெய்வ பாலனை பணிந்திட வாரீர். அதிகாலையில் பாலனை தேடி வாரி வாரி
வாரி நாம் செல்வோம். வாரி 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 அதிகாலையில் பாலனை தேடி செல்வோம் நாம் யாவரும் கூடி. அந்த மாடனையும் கூடி நாடி தெய்வ பாலனை பணிந்திடவா. அதிகாலையில் பாலனை தேடி வாரி 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 நாம் செல்வோம். வாரி 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 நாம் வாரி 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 அதிகாலையில் பாலனை தேடி செல்வோம் நாம் யாவரும் கூடி. அந்த மாடடையும் கூடில் நாடி தெய்வ பாலனை பணிந்திடவாரீர். அதிகாலையில் பாலனை தேடி வாரி 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 நாம் செல்வோம். வாரி 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 நாம் செல்லுவோம். கைகளை தட்டி அப்பாவை மகிமைப்படுத்தி